my dear Bollywood peppers. எப்படி இருக்கீங்க? குடா வாட்? நல்லா இருக்கேன், நல்லா இல்லை, ஏதோ சொல்லணும்ல. சரி, ஓகே, அது வேண்டாம். ஒரு அருமையான வீடியோ இது. தயவு செஞ்சு ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். இது வந்து இட் இஸ் அபவுட் ட்ரக்கிங் இருக்குல்ல, இந்த மலைலாம் ஏறுறாங்களே அந்த மாதிரி. அப்புறம் வந்து என்ன ஆஃப்டர் ஸ்கூபா டைவிங், அப்புறம் வந்து என்னது அந்த பேராஷூட்டில் இருந்தெல்லாம் குதிப்பாங்களே, எனக்கு பயிற்சி, அதெல்லாம் வேண்டாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ட்ரக்கிங் இருக்குல்ல, மலை ஏறுதல், அதை பற்றி பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மலை ஏறுதல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம், அது நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். அதை காட்டிலும் ஒரு அருமையான விஷயம் நான் சொல்ல போகிறேன். அது நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எல்லாம் புரியாது, எங்கே நீங்கள் வீடியோ பார்க்கவே மாட்டுறீங்க. எல்லாம் ஷார்ட்டாக எதாவது சொன்னால், ஸ்வீட்டாக எதாவது சொன்னால் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க. நம்மக்கிட்ட ஷார்ட்டு ஸ்வீட்லாம் இல்லை, டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஒரு அருமையான விஷயம். ஆமாம், அந்த ட்ரக்கிங் செல்பவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ட்ரக்கிங் மலை ஏறுதல் இருக்குல்ல, அவங்கெல்லாம் தெரியும். நாட் ஓன்லி இன் அவர் கண்ட்ரி, வேர்ல்டு பூரா போகிறாங்க. வேர்ல்டில் நீங்கள் இமயமலை ஏறுறாங்க. ஆமாம், ஆல்ப்ஸ் மலையிலலாம் ஏறுறாங்க. சுவிட்சர்லாண்டில் ஆல்ப்ஸ் மலை இருக்குல்ல, ஆல்ப்ஸ் மலை ஏறுறாங்க. நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டால், தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் ஏகப்பட்ட கோவில்கள், சென்னி மலை, சதுரகிரி மலை, அப்புறம் வந்து என்னென்னமோ மலைகள் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இது என்ன அப்படின்னாக்க, உலகம் முழுக்க மலை ஏறுதலை பொழுதுபோக்கு, உலகம் பூரா அதை வந்து அவங்க எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? பொழுதுபோக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. மலை ஏறுதல் ஒரு பொழுதுபோக்காக. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் திங். இல்லைன்னா ஹாபின்றாங்க, அப்படி இல்லைன்னா சாதித்தல் அப்படின்றாங்க. இல்லை சிலர் பக்திக்காக நாங்கள் சதுரகிரியில் ஏறிட்டோம், திருப்பதி மலை மேலே ஏறுகிறோம், அதில் ஏறுகிறோம், இதில் ஏறுகிறோம், 4000 படிக்கட்டு ஏறுகிறோம், 2000 படிக்கட்டு ஏறுகிறோன்னு சொல்லிட்டு வாழ்வாதாரத்தை எழுந்து போகிறாங்க. ரொம்ப பேர் இங்கே ஏதோ ஒரு மலை, அந்த மலையில் வெளியங்கிரின்னு சொல்லிட்டு ஒரு மலை, அந்த வெளியங்கிரி மலையில் ஏறுதல், அதான் அந்த ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் இமயமலையில் பார்த்தீங்கன்னா, இமயமலையில் வந்து அதை ஏறுறாங்க இல்லை, அந்தாண்ட பக்கம் பிளாஸ்டிக்கு பணங்க அப்படியே கிடக்குது, அதை பார்த்துட்டே ஏறுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, ஆமாம், இப்போ அந்த சாதிக்கிறதுக்காக சிலர் ஏறுறாங்க, பக்தி மயத்தில் சிலர் ஏறுறாங்க, பொழுதுபோக்குக்காக சிலர் ஏறுறாங்க. இந்த மாதிரி நாமும் முயன்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கேள்விப்படுறவங்க, ஐயோ மச்சான், நான் மலை ஏறினேன்டா, நீ என் கூட வரியா? ஸோ இப்படி 2 பேர் 3 பேர்லாம் சேர்ந்து இந்த மலை ஏறுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் தடை செய்யப்பட்ட மலையிலலாம் வேற ஏறுறாங்கங்க. சில மலைகள் வந்து அந்த கேரளா பார்டர், அப்புறம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், அப்புறம் நார்த் இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட கோவில்கள், அந்த ஒரு லிங்கங்கள், என்னது ஜோதிர்லிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 11 லிங்கங்களா 13 லிங்கங்களா அந்த கோவில்கள் எல்லாம் வந்து சிவன் அந்த மாதிரி உச்சியில் இருக்கும். அது போல் நான் போய் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த குகை மலை, இடுக்கு பள்ளத்தாக்கு, ஒத்த வழி பாதை, அப்புறம் நேர் பாதை, குத்து பாறை, சறுக்கு பாதை, வழுக்கு பாறைன்னு சொல்லி பேர் ஏறி ஆமாம், சாமியை கும்பிட்றேன்னு போய் சக்கே போயிடுறாங்கங்க. அந்த சாமி அவங்கள காப்பாற்றலை. நான் தப்பு சொல்ல மாட்டேன், என்னடா இருந்தாலும் சாமியை பற்றி பேச வந்துட்டான், எப்போ பார்த்தாலும் இதே வேலையை போச்சுன்னு தயவுசெஞ்சு நினைக்குவாங்க. சின்ன பிள்ளைங்க தான் இந்த மாதிரி தவறுங்க செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தா வயசானவங்களும் அந்த தவறு செய்கிறாங்க. வயசானவங்களால முடியுமா? இவ்வளோ நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் மழை ஏறவே ஜுரங்கிறோம், அது இது, கை சரியில்லை, கால் சரியில்லை, ஆக்சிடென்ட்டில் அது போச்சு, முதுகு தண்டு போச்சு அப்படி சொல்லிட்டு இந்த சாமி தான் காப்பாற்றினாரு. நான் 15 வருஷத்துக்கு முன்னால் நான் வேண்டிக்கிட்டேன், அதுக்கு நிவர்த்தி செய்யறதுக்காக நான் போகிறேன்னு சொல்லி போனவர் செத்து போகிறார். அதுக்கு ஊர்லேயே இருந்தால் இன்னும் ஒரு 10-20 நாள் வாழ்ந்துருக்கலாம்ல. ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த தடை செய்யப்பட்ட மலைகளை கூட அவங்க அதை பார்க்க போகிறாங்க. ஆதிவாசிகள் இருக்காங்க அங்கே, அவங்கள நாங்கள் வீடியோ லாக் பண்ண போகிறோம். அவங்களுடைய வாழ்வாதாரம் பற்றி மக்களுக்கு தெரியவே இல்லை. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்கள வந்து மக்களாக நவீன மக்களோடு அவங்க வந்து ஒன்று சேரவே மாற்றுறாங்க. அவங்கள வந்து நாங்கள் மாற்றணும், அவங்கள நவீன வாழ்க்கைக்குள்ளார அவங்கள வந்து கொண்டு வரணும், அவங்களும் வந்து சொல்லிட்டு
அவரில் இந்த மாதிரியெல்லாம் வந்து காலங்காலமாக அவங்கள வந்து ஆதிவாசிகளை வந்து நவீனவாசிகளாக மாற்றணும்னு சொல்லி அவங்க காட்டுக்குள்ளே இருந்தவங்களெல்லாம் வெளியில் ஏற்றிட்டு கார்பரேட் கம்பெனி அதுக்கு இது லொட்டு லொசுனெல்லாம் வெட்டி தங்கங்க வெள்ளி கிள்ளி தாம்பரம் கம்பரம் எல்லாத்தையும் வெட்டி இடி துண்டானுங்க அவனையும் வெட்டி போட்டானுங்க. இப்போ அங்கே ஒன்றும் இல்லை. இருக்கிறது ஏதோ பேருக்கு இந்த மாதிரி கோவில்கள் கீவில்கள்னு சொல்லிட்டு ஏதோ இருக்குது, அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த யூடியூபர்ஸ் எல்லோரும் இன்றைக்கி பாழாக போகிறாங்க, செத்து போகிறாங்க. யூடியூபர்ஸ் உங்களுக்கு உண்டான பதிவு தான் இது. ஆமாம், உங்களுக்கு உண்டான பதிவு தான் யூடியூபர்ஸ். உங்களுக்கு வியூஸ் கிடைச்சா போதுமா? இல்லை, அப்படி என்ன யூடியூப்பில் உங்களுக்கு அவங்க பணம் கொடுத்துட்றாங்க? உங்கள் உயிரை கொடுத்து உங்களுக்கு வியூஸ் வேணும் என்று எந்த வகையில் இது நியாயம்? உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அதுக்கு அவனை பெற்றாங்க. திங்க் பண்ணி பாருங்க. சரி, ரைட். எல்லாம் இது வந்து இன்னைக்கு பழகிடுச்சு. எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் ஏறுறாங்க, நாமும் ஏறுவோம். பொழுதுபோக்குக்கு ஏறுவோம், சாமி பக்திக்கு ஏறுவோம், இல்லை சாதனைக்கு ஏறுவோம்னு ஏதோ ஏறுறீங்க. ரைட்டு. அதனால் நீங்கள் சாதித்தது என்ன? அதனால் உங்களுக்கு கிடைத்த பட்டங்கள் என்ன? அதனால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கிறதா? அல்லது அப்பா நீ மலை மேலே ஏற போனாலே உன் தாய் தகப்பனாரு இங்கே அழுதுன்னு கிடக்க. ஐயோ இது தருதில் இந்த மாதிரி சாமி இருந்து அது இருந்து பூதம் இருந்து மலை ஏற போச்சு உசுரோட வருமானு பதறின்னு கிடக்குது. சரி, ரைட். அப்படியே போகிறீங்களே, அந்த மலைகள் எல்லாம் அந்த எங்கே பார்த்தாலும் வாட்டர் பாட்டில் கிடக்குது. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்றான். ஒவ்வொரு மலைகளையும் பாருங்கள். அந்த மலைகள் அழகிய மலைகள், அற்புத மலைகள், எழில் கொஞ்சம் மலைகள். நீங்கள் எத்துன்னு போகிற அந்த வாட்டர் பாட்டில், அந்த பிளாஸ்டிக் பேக், அந்த குப்பை, அந்த பீர் பாட்டில்ஸ் எல்லாம் சதறி மலை பூரா கிடக்கு. அது யாரும் க்ளீன் பண்ணுறதில்ல. எவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறீங்க, படித்தவங்க இருக்கிறீங்க, எல்லாரும் ஏறுறீங்க, போகிறீங்க, வரீங்க. அந்த இயற்கையை அழகு, அந்த அழகு பெட்டகத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேனுங்கிறது. எவ்வளோ அழகான ஒரு இயற்கை அது. அதை போய் அசிங்கப்படுத்துறீங்களே, சுத்தம் இல்லை. பார்க்குறேன், நான் நிறைய பார்க்குறேன். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நிறைய அது பார்த்துட்டு தான் சீரியஸ். இந்த பாருங்க, பார்த்தீங்களா இங்கே இந்த பாருங்க, வாட் இஸ் திஸ்? இந்த அற்புதமான இந்த மாதிரி அழகிய சீய இந்த மாதிரிலாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பனி மலையில் ட்ரக்கிங் பாருங்க. ஜேர்னி டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் விண்டர் ட்ராக் இன் இந்தியா. இது என்னமோ என்னது காரிபாஸ் ட்ரக்கா என்னமோ இந்த பக்கம் எங்கேயோ ஒரு ஊர் போல இருக்குது. சீதிஸ் நல்லா மிஸ்ட்டு. அப்புறம் சீதிஸ் ஏதோ பாவம் சோத்த கீத்தை எதையும் எடுத்துகிட்டு போகிற இந்த கேரி பேக், இந்த ட்ரம்ளர், இதெல்லாம் அங்கேயே வீசிட்டு தான் வராங்க, எடுத்துகிட்டு வருது இல்லை. they are not taking back to the what? எங்கேருந்து எடுத்தாங்களோ இந்த குப்பை எங்கே வாங்கணும்? அந்த கடையில் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? வாட் ஆல் திஸ் இஸ்? இல்லை, ஒரு ஸ்டூபிடிட்டி தானே இது. அப்புறம் எப்படி வாட்டர் நம்ம எப்படி வாட்டர் சேவ் பண்ண முடியும்? தண்ணி எப்படி பூமி கடியில் போகும்? எப்படி நிலத்தடி நீர் நமக்கு கிடைக்கும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ் பீப்புள்ஸ். ட்ரக்கிங் போங்க, நான் வேணா சொல்ல. ஸ்கூபா டைவிங் பண்ணுங்க, வேற பேரா ரைடிங் போங்க, நான் வேணா சொல்ல. இன்னும் என்னமோ இருக்குது, ஸ்கேட்டிங், அது லோட்டு லோஸு, அப்பா. நான் உடனே ஒன்று சொல்கிறேன், நீ என்ன சாதித்து என்ன கிழித்து என்ன பண்ண போகிறேன்? வாட் யூ கோயிங் டு கெட் இன் இட்? ஹாப்பினஸ் வேணா அது உங்ககிட்ட நிறைய இருக்குதுப்பா. நான் ஒன்று சொல்லிட்டுப்பேன், ஹாப்பினஸ் அப்படிலாம் வரும்ட்டு. இவ்வளோ ட்ரெக்கிங் போறிய, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? லாக்ஸ் கம்மிகளை செலவு பண்ணுறேன் அந்த வீடியோவுக்கு. அதுக்கு ஜஸ்ட் உன்கிட்ட அறிவு படித்தவராக தான் நீ இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ, ஒரு 10 நிமிஷம். உனக்கு கண்டிப்பாக உனக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனால் எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு தெரியும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போகிறேன், அங்கே எப்படி கான்வர்சேஷன் பண்ணணும்னு தெரியும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் எப்படி கான்வர்சேஷன் பண்ணணும்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், அங்கே இங்கே, சினிமா தியேட்டரில், பாரில், அங்கே இங்கே எங்கே போனாலும் இங்கிலீஷில் பேசக்கூடிய உன்னால் ஒரு 10 நிமிஷம் இந்த படிக்க முடியாத ஏழை மக்கள் அவர்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டால் என்ன? ஏன் அவங்களாம் படித்து பெரிய ஆளாக வந்துடுறதில்ல? உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? எங்கே ஒன்று மிஞ்சிடுவாங்களோன்ற ஒரு அச்சமா என்ன? வாட் இஸ் திஸ்? எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா. நான் கேள்விப்பட்டேன் ரீசன்ட்லி, இது மாதிரி யூடியூபர்ஸுங்க வந்து வியூஸ் வேணுன்றதுக்காக அவங்க காசு வீடியோ யூடியூப்பில் காசு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அது நமக்கு தெரியாது.
அவருக்கு அவங்க வச்சிருக்கிற அந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சாங்களா முடியலையா அது நமக்கு தெரியாது. அவங்க ஏதோ 4000 மணி நேரம் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் எத்தனையோ வியூஸ் போனால் தான் பைசா கொடுப்பாங்களாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. காசு கிடைக்குதோ காசு கிடைக்கலையோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் தி இதாவது உங்கள் மூஞ்சி தெரியணும், முகம் தெரியணும், இந்த மாதிரி சில விஷயத்துக்காக. இட்ஸ் ஆல் ரைட், தட்ஸ் நாட் த ப்ராப்ளம். அது கரண்ட்டுக்கு போயிடுச்சு, அதனால் அந்த அது ஆஃப் ஆகிருக்கு. அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேணாம். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டு கிராமங்கள், தென் ஆதிவாசி கிராமங்கள், தென் மலை இருக்குல்ல, மலை வாழ் கிராமங்கள், அப்புறம் என்னது டீப் ஃபாரஸ்ட், பயங்கரமான டீப் ஃபாரஸ்ட், அப்புறம் அடர்ந்த காடுகள், மழை காடுகள், அப்புறம் பாலை வன பழங்குடிகள், தீவு வாழ் பழங்குடிகள், அப்புறம் குகை வாழ் பழங்குடியினர், இப்படி எது வாகிலும் எவ்வளோ பேர் இருக்காங்கங்க. இங்கே சிட்டியில் உக்காந்துன்னு ஜாலி பண்ணின்னு இருக்கிறீங்களே, என்னைக்காவது அந்த மனிதர்களும் நம்முடைய ரத்தம் தான், நம்முடைய சொந்தம்தான், நம்முடைய உடன் பிறப்பு தான், யாராவது என்னைக்காவது அவர்களை பற்றி சிந்திக்கிறீர்களா? ஏன் இல்லை? அவங்க இடத்துல போய் ட்ரக்கிங் போனால் அவங்கள போய் துன்பப்படுத்துறீங்க. எதுக்காக அங்கே போகிறீங்க? மழை வாழ் கிராமங்களுக்கு எதுக்காக போகிறீங்க? கேமராவை தூக்கிட்டு எதுக்காக போகிறீங்க? எதுக்கு அவங்க உங்களை பார்த்து மலைக்கு அந்த பின்னால உங்களை பார்த்தாலே அவங்க வானன்னு சொல்லி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்காக ஏன் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி போய் துன்பப்படுத்துறீங்க? கூட அவங்க உங்களை வேணாம் தானே ஒதுங்கி வாழறாங்க. காலதான் உங்களுடைய தொழில் வேண்டாம். அந்தமான் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 6 வகையான பழங்குடியினர் இருக்கிறாங்க. அதில் அந்த சென்டினல்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. கிட்டலாம் 6 கிலோமீட்டர் இருக்கு. அந்தாண்ட பக்கம் நீ நிற்க முடியும், ஈட்டி வச்சு கொண்டு வான். இன்னைக்கும் இந்த நிமிடம் கூட அங்கே யாராலும் போக முடியாது. சென்டினல் இன்றைக்கி அவன் வெறுக்கிறான், நவீன மக்களை வெறுக்கிறான். ஐயோ வேணாம், நீங்கள் வேணாப்பா, நாங்கள் பாதுகாத்த தங்கம் வெள்ளி கிள்ளி அது இது பாதரசு இது எல்லாம் மண்ணில் இருந்தால் கிடைக்குது. அதை நீ வெட்டி துண்ணுடுவேன், பத்தாக்குறைக்கு கன்று வச்சு சுட்டுடுவேன், ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி போய் சுடுவேன், இல்லை பேராசூட்லேருந்து இறங்கி சுடுவேன். அதனால் வந்து 6 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கும்போது அவனை ஈட்டி வச்சு அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? ஒன்று பிடிக்கல அவனுக்கு. அப்படிப்பட்ட இடத்துக்கு எதுக்கு போகிற வீடியோ எடுக்க? போ தாராளமாக வீடியோ எடு. சிட்டிக்குள்ளார பாரு எவ்வளோ கேவலமான தெருக்கள். உன்னை சுற்றி எத்தனை தெரு இருக்குது, உன் வீடை சுற்றி எத்தனை தெரு இருக்குது. உன் ஊருப்பா, உன் ஊர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஊர் பெருங்குளத்தூர். என் பெருங்குளத்தூர் குறைஞ்சது 1000 தெருக்கள் இருக்குது. 1000 தெருக்கள் கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, குப்பையாக இருக்குது, மூத்திரமாக இருக்குது, பீயாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் காவா அடிச்சுருக்கு. ரோடு நல்லா இல்லை, மக்கள் நல்லா இல்லை, மக்கள் சிந்தனை சரியில்லை. டீ கடையில் அடிச்சுக்கலாம், பஸ் ஸ்டாண்டில் அடிச்சுக்கலாம், குடிக்கிற வாட்டர் டேங்க் அங்கே பொம்பளை அடிச்சுக்கிறாளுங்க, ஒட்டி அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் வருது, போலீஸ்கார் வராது. என்ன இன்னும் நடக்குதுங்க. See, I'm telling you, my dear beautiful viewers and my dear beautiful people at the same time, YouTubers. நானும் ஒரு யூடியூபர் தான். ஆனால் நான் ஒரு நாள் கூட ஐயோ எனக்கு வியூஸ் வேணும்னு ஆசைப்படுவேன், காசு வேணும் எனக்கு ஆசைப்படுவேன். அதுக்காக இந்த மாதிரிலாம் போய் உயிரை விடுறது மாதிரிலாம் நானும் வீடியோ லாக் பண்ணுற ஆள் தான். நானும் எவ்வளோ வீடியோ லாக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பஸ்ஸில் உட்காந்துப்பேன், இல்லை ஒரு மோட்டர் சைக்கிளில் உட்காந்துப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அந்த ரோடு காட்டுவேன், இந்த ரோடு காட்டுவேன், கீழே பள்ளம் இருக்கிறத காட்டுவேன், சாக்கடையை காட்டுவேன், குப்பையை காட்டுவேன், பாருங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஏன் நீங்கள் விரும்ப மாட்டீங்க? அந்த மாதிரி ஏன் நீங்கள் விரும்ப மாட்டீங்க? உங்களை சுற்றி இருக்கிறவங்க தெரு பள்ளம் அது சரியில்லை, இது சரியில்லை, நாத்தம் குப்பை இதெல்லாம் எடுத்து போடலாமே. அதுவும் வீடியோ விளாக் தானே, அதுவும் ட்ரெக்கிங் தானே. மலை ஏறினா தான் ட்ரெக்கிங்கா? இங்கேருந்து 10 கிலோமீட்டர் நடந்தே போ, சுற்றி இங்கே இப்படி அப்படி சுற்றி போ, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடும். ஏன் அதுக்கு வியூஸ் கிடைக்காதா? அதுக்கு தான் வியூஸ் கிடைக்கும். அமெரிக்கன்ஸ் அதான் பண்ணுறான். அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி அமெரிக்கன்ஸில் 195 நாடுகள்லையும் ரொம்ப நிறைய பேர் வந்து அவங்க பண்ணுற வீடியோ லாக்ஸ் எல்லாமே பார்த்தா சிட்டி உள்ளார தான். சிட்டி உள்ளார எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே மால்ஸ் இருக்குது,
எங்கெங்கே வந்து நல்ல நல்ல காலேஜஸ் இருக்குது, எங்கெங்கே கோயில்கள் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன பிரசித்தி பெற்றது ஸ்பெஷல் என்ன லைப்ரரி எங்கே இருக்குது, மியூசியம் எங்கே இருக்குது, வேறு சுற்றுலா மக்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்குது, எப்பாற்பட்ட வீடியோக்கள், அற்புதமான வீடியோக்கள் போய் பாருங்கள். அது உள்ள ஏகப்பட்டது இருக்குது. மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், நான் எதுக்கு இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டு பேசுகிறேன்னாக்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் அதான் புரியுதுங்களா, இந்த மனிதர்கள் இது இந்த காட்டு கிராமங்கள், ஆதிவாசி கிராமங்கள், மலைவாழ் கிராமங்கள், டீப் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடுகள், மழை காடுகள், பாலைவன பழங்குடிகள், தீவு வாழ் பழங்குடிகள், அடர்ந்த காடுகள் நடுவே உள்ள குகை வாழ் பழங்குடியினர்கள். அடர்ந்த காடுகள் அவ்வளார குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளேயும் மனுஷன் வாழறான். சோறு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இடியில் மின்னல புயலில் மணல் சரிவில் என்னென்னமோ ஆபத்துகளில் வாழறான். அவனை போய் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லி அவன் உன்னை பார்த்து ஓடுறான். என்ன வாட் இஸ் திஸ், என்ன கலாச்சாரம், என்ன பண்பாடு? ஒரு மனிதனை துன்புறுத்துவது, இல்லை அவனுடைய சுதந்திரத்தில் தலையிடுவது, இல்லை அவனை வான் பொழுதுபோக்குக்காக நீ ஒரு யூடியூபர் என்றதுக்காக அவனுக்கு துன்பம் கொடுப்பியா? நல்லா திங்க் பண்ணு வாலிபனை, நல்லா திங்க் பண்ணு. நீ எடு வீடியோவில் எடு. இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி குகை வாழ் மக்களுக்கு நிறைய சோறு எடுத்துன்னு போ, நிறைய பொட்டலம் எடுத்துன்னு போ, நிறைய புக்ஸ் எடுத்துன்னு போ, 10 நாள் அங்கேயே உட்காந்துக்கோ. ஒரு பையனை கூப்பிடு, தம்பி இன்னைக்கு 10 நாளைக்கு உனக்கு நான் படிக்க சொல்லி கொடுக்க போகிறேன்டா. ஆமாம், உனக்கு எப்படி ஆனாவுனா எழுதணும், எப்படி ஏபிசிடி எழுதணும், எப்படி பேசணும். ஒரு 10 நாள் உங்கள் வீட்லேயே ஏதாவது சோறு இது ஆக்கி கொடு, அது நான் சாப்பிட்றேன், அதையும் நம்ம வீடியோ எடுத்துக்கிறேன். உங்கள் வாழ்வாதாரம், உங்களுக்கு உங்கள் கலாச்சாரம், உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, படிக்க தெரியுமா, படிக்காதா, எப்படி உங்களுடைய பிறப்பின் நிலை, எப்படி உங்களுடைய இறப்பின் நிலை, உங்களை இறந்தா தேணும், நீங்கள் செப்பரேட்டா புதிப்பாங்களா புதிக்க மாட்டாங்களா, நீங்கள் எப்படிலாம் வந்து சாப்பிட்றீங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, குழந்தை பற்றிக்கிட்டா அவங்கள எப்படி வாழ வைக்கிறாங்க, வாழ வைக்கல, அந்த மாதிரி போ டாக்குமெண்ட்ரி பண்ணு. அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து மக்களுக்கு போட்டு காட்டும், மக்கள் அறிவாடையிட்டும் விழிப்பாடையிட்டும் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட்டுட்டு மலை ஏறன்னு சொல்லிட்டு மேலே போய் சேர்ந்துடுற நிறைய நான் பார்க்குறேன். ஏகப்பட்ட பேர் ட்ரக்கிங் என்ற பேரில் சாவதை நான் பார்க்கிறேன். எல்லாம் போக மாட்டேன் நான், இந்த ஏகப்பட்ட ஸோ விவர்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமாம், ட்ரக்கிங் பண்ணுறவங்க ரைட், ஓகே, ட்ரக்கிங் போங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், முக்கியமான என்னுடைய விஷயம் என்னென்னா, அந்த மலை வாழ் மக்கள், ஆதிவாசிகள், ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் மனுஷங்க தானே, நம்மளும் மனுஷங்க மாதிரி தானே, அவங்களும் மனுஷங்க தானே. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். எந்த வசதிகளும் அவர்களிடம் இருப்பது இல்லை. ஏதாவது அவங்கக்கிட்ட நவீன நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லா டிவி இவி அது செல்ஃபோன் கில்ஃபோன் போடுற வசதிகள் ஏதாவது அவங்களிடம் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவங்கக்கிட்ட அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எவ்வளோ பேரிடர் வந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் மற்றும் முக்கியமான ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இல்லை. நம்ம நவீன உலகத்தில் நம்ம சிட்டி உள்ளார இருக்கிற விஷயம், அதாவது என்ன, லஞ்சம் ஊழல் வஞ்சம் இல்லாத ஒரு எளிய வாழ்வியல். அவங்கக்கிட்ட லஞ்சம் இருக்கா, ஊழல் இருக்கா, நகை ஆபரம், எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், ஏதாவது அந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருக்கா? இல்லை ஊருக்குள்ளார போயிட்டு பெரிய மாலில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஆசை இருக்கா? ஒரு எளிய வாழ்வாதாரம், ஒரு எளிய வாழ்வியல், அது எப்படிப்பட்ட வாழ்வியல், அற்புதமான அன்பான அந்த உறவுகள், அப்படிப்பட்ட உறவுகள் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே போய் நம்ம அவங்க வாழ்வியலில் உள்ள பூந்து வீடியோ எடுத்து அதுக்கு நமக்கு வியூஸ் வரும், லைக்ஸ் வரும், அதனால யூடியூப்பில் பைசா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவர்களை துன்புறுத்தலாமா? யோசித்து பாருங்கள். ஆல் தீஸ் பீப்புள்ஸ் ஆர் ட்ரக்கிங் பீப்புள்ஸ் தான். அங்கே பாருங்கள், ட்ரக்கிங் போகிறாங்க. இப்படி எதுக்கு போய் சாகணும்? அந்த பனிமலையில் எதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டு இந்த பனியில் குளிரில் சோறு இல்லாமல் ஜாலியாக வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு
ஜாலியாக ஏதாவது நல்ல நல்ல படிப்பு கிடிப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறத விட்டுட்டு, ஆராய்ச்சிகள் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு, கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரிலாம் பண்ணுறத விட்டுட்டு, ஏழை மக்களுக்கு உதவலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக உங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க எதிர்காலத்துக்காக அவங்க இன்னைக்கு பாவம், இன்னைக்கு ஏதோ உங்களை மாதிரி உள்ளவங்க ரைட் ஏழை மக்களை யோசிச்சு பாருங்க. வீடு இல்லை, வாசல் இல்லை, சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பஸ் பிரிட்ஜ் அடியில். பாவமாக இல்லையா அவங்களெல்லாம் பார்த்தா? அவங்களுக்கு கல்வறிவு கொடுத்தா என்ன? ஒரு 10 நிமிஷம் வீடியோ டெய்லி எவ்வளோ போடுறீங்க வீடியோ. ஒரு 10 நிமிஷம் படிப்பு வீடியோ உங்கள் சொந்த மக்களுக்காக உங்கள் பாஷையிலேயே. நான் ஆங்கிலம் தான் சொல்லிக் கொடுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லலை. உன் தாய்மொழி என்ன இந்தியா? உன் தாய்மொழி என்ன ஒடியாவா? உன் தாய்மொழி என்ன ஸ்பானிஷா? உன் தாய்மொழி என்ன ஜெர்மனா? உன் ஜெர்மன் மக்களுக்கே நிறைய பேருக்கு நீ ஜெர்மன் சொல்லிக் கொடுக்கலாமே, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாமே, தெலுங்கு சொல்லிக் கொடுக்கலாமே, மலையாளம் சொல்லிக் கொடுக்கலாமே. ஏன் அவர்களெல்லாம் அறிவாளியாக வருவதில் உங்களுக்கு என்ன இடர்பாடுகள் இருக்கிறது? எல்லாரும் மாதிரியும் இருக்கணும் இல்லை. நீ மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறியே. இது எந்த வகையில் சுத்தப்படும்? எங்கிருந்து தூய்மை வரும்? எங்கிருந்து நேர்மை வரும்? எங்கிருந்து உண்மை விளங்கும்? எங்கிருந்து உன்னிடம் சக்தி பிறக்கும்? எப்படி உன்னால் தூங்க முடியும்? சிந்தித்து பாருங்க. இந்த பாருங்க, அது எதுவாக ஆமாம், உலகத்துக்கும் உள்ளத்திற்கும் ஒரே ஒரு தேவை தான். அது என்ன தெரியுமா? இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்துக்கும் இந்த உள்ள இருக்குல்ல, இதுக்கும் ஒரே ஒரு தேவை தான். அது என்ன தெரியுமா? அதுதான் பசி இல்லாத வாழ்வியல். பசி இல்லாத ஒரு வாழ்வியல். பசி பசி பசி. அது துணி இல்லாமல் கூட வாழ்ந்துருக்காங்கப்பா அந்த மாதிரிலாம் ஆதிவாசிங்க. துணி கிடையாது. தி டோன்ட் ஹேவ் எனி ட்ரெஸ்ஸஸ். துணி இல்லாமல் சும்மா ஏதோ ஒரு இலையை வச்சு மூடிட்டு மறைச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க, வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர்கள் வேட்டையை ஆடுபவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் திருடர்களாக இல்லை. ஆனால் இங்கே நாட்டுக்குள்ளார சிட்டி உள்ளார வேட்டைக்காரனாகவும் இருக்கான், திருட்டு பயலாகவும் இருக்கான், கொலைகாரனாகவும் இருக்கான், கொள்ளையடிக்கிறனாகவும் இருக்கான், லஞ்சம் வாங்குறனாகவும் இருக்கான், ஊழல் பண்ணுறவனாகவும் இருக்கான். ஏன் இந்த கொள்கை? என்ன, எதற்காக இந்த ஒரு கொள்கை? வாழ்வியல் யோசிச்சு பாருங்க மக்கள். 450 500 கோடி ஆண்டுகளாக இன்று வரை எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் இது கிடைக்கவில்லை. எது கிடைக்கவில்லை? எது கிடைக்கவில்லை? ஒரு அமைதியான, அற்புதமான, இன்பமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கல. 450 500 கோடி ஆண்டுகளாக எல்லாமே துன்பத்தில் தான் இருக்கிறோம். இன்ன வரைக்கும் எந்த ஜீவராசியும், மனுஷனாகட்டும், மிருகம் ஆகட்டும், தாவரம் ஆகட்டும், எது எல்லாமே நிம்மதி இல்லாமல் தான் சுற்றின்னு கிடக்குது இன்ன வரைக்கும். 99% இப்படி தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சதவீதம் ஞானிகள், அவர்கள் இவர்கள் நல்ல தூக்கம் தூங்குபவர்கள், வியாதி இல்லாதவர்கள், எந்த ஒரு துன்பமும் இல்லாதவர்கள் இருக்காங்க. ஆனால் மற்ற எல்லாரும் 99% எல்லாம் இப்படி தான். அந்த ட்ரெக்கிங் போகணும், இந்த ட்ரெக்கிங் போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அவனை அழிக்கணும், இவனை அழிக்கணும். இது என்ன வாழ்க்கை? இது எங்கே போய் முடியும்? பாருங்கள், இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துக்கிட்டு உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது பார்த்தீங்களா? எல்னினோ, அப்புறம் லானினா, எவ்வளோப்பா ஐயோ சுற்றி உலக நாடுகள்லாம் சண்டை போட்டுக்குது. போர், இஸ்ரேல், காசா போர், இஸ்ரேல் ஈரான் போர், ரஷ்யா உக்ரைன் போர், அப்புறம் பேரிடர்கள். இப்போ ரீசன்ட்லி துபாய், கொஞ்ச நாளுக்கு முன்னால் இந்த பாகிஸ்தான், அதுக்கு முன்னால் சீனா. எங்கே பார்த்தாலும் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் பேரிடர், எங்கே பார்த்தாலும் ஹீட்டு வேவ். எல்லாம் நல்லா இல்லை மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ். நம்ம வாழ்வாதாரத்துக்காக, நம்ம சொந்த பந்தங்களுக்காக தான் நம்ம வாழணும். சும்மா ஊரை சுற்றணுமா, போகணுமா, வந்துமா, வியூஸ் வருது நமக்கு. என்ன வியூஸ் என்ன சாதனை? அதில் உனக்கு என்ன இன்பம் இருக்கிறது? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? பட்டம், பதவி, பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாக்கெல்லாம் வைக்க முடியாது. இட் ஓன்ட் சூட். பட்டம், பதவி எல்லாம் என்ன பண்ணும்? என்ன செய்யும்? எது பண்ணும்? பேரிடர்கள் வந்தாச்சு, எல்லா பணமும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். நீ என்ன பண்ணுவ? வாட் யூ கோயிங் டு டூ வித் தட்? எதுவும் கூட வரப்போறதில்லை. அனானாப்பட்ட அலெக்சாண்டர், நெப்போலியன், அவன் லொட்டு எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள். ஆமாம், சுமேரிய நாகரிகம் பற்றி உங்களுக்கு தெரியாதா? எகிப்திய நாகரிகம் பற்றி உங்களுக்கு தெரியாதா? இல்லை சிந்துவெளி மாகாணம் வந்த ஆரியர்கள், திராவிடர்கள் யாரை பற்றியும் உங்களுக்கு தெரியாது? எல்லாமே தெரியும். யாருக்கு சரித்திரம் தெரியாது? எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும். பட் சந்தோஷமாக எத்தனை பேர் இருக்கோம்? நிம்மதியாக எத்தனை பேர் இருக்கோம்?
நமக்கு தேவை அதுதானே, சந்தோஷமும் நிம்மதியும் தானே நமக்கு வேணும். அதை விட்டுட்டு தேவை இல்லாமல் எதுக்காக உங்களுடைய அந்த உடல் என்னது உடல் சோர்வு, இந்த சோர்வு, அது இதுன்னு போய் உடம்பு அழட்டிக்கின்னு நல்ல உடம்பை கெடுத்துக்கின்னு ஜம்முன்னு இருக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. ஹாப்பியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. குடும்பத்தில் குழந்தைங்க கூட விளையாடலாம், குழந்தைங்களுக்கு கூட நல்லாவே குழந்தைய நீயும் மாறி போயிட்டு இன்பமாக இருக்கலாம். உலகம் என்ன, ஏதோ பிறந்தோம், ஏதோ படித்தோம், ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், ஒரு கல்யாணத்தை கட்டிக்கிட்டோம், அப்புறம் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டோம், அப்புறம் பேர பிள்ளைய பார்க்கணும், அப்படி சில ஆசை, அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது செத்துடணும். இதுதானே ஒரு வாழ்க்கை, இவ்வளோதானே வாழ்க்கை. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் சேட்டலைட்லாம் வாங்கணும், எனக்கு கப்பல் வாங்கணும், எனக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும், பிளேன் வாங்கணும். என்ன வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் தட்? நத்திங், ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. கடைசியில் ரோடுக்கு தான் வரணும். ஸோ அப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த பசி, பட்டினி, வறுமை, வறட்சி எவ்வளோப்பா, எவ்வளோ இருக்குது. நீ என்னத்தை இங்கே வந்து நீ கண்டாய், எதை நீ பார்த்தாய், எதை நீ ரசித்தாய், எதை நீ உண்டாய், எல்லாம் இதுதான். பசி, பட்டினி, வறுமை, வறட்சி, பிறப்பு, இறப்பு, மீண்டும் மீண்டும் இதே சுழற்சியில் தான். இதான உன் வாழ்க்கை, இதான என் வாழ்க்கை, இதான எல்லாருடைய வாழ்க்கையும். எல்லாரும் ஏதோ தனாந்தனம் அதே சைக்கிள் மாதிரி, சைக்கிள் சக்கர மாதிரி திருப்பி அதே தான், திருப்பி அதே தான், திருப்பி அதே தான். பசி, பட்டினி, வறுமை, வறட்சி, பிறப்பு, இறப்பு, மீண்டும் மீண்டும் இதே தான், திருப்பி இதே தான். அப்புறம் என்னது இந்த இதில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் அப்புறம் தஞ்சம், வஞ்சம், பஞ்சம், அச்சம், பயம், தோல்வி, துரோகம், கொள்ளை, தீவிரவாதம், பயங்கரவாதம், அப்புறம் இந்த இதெல்லாம் இல்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடே கிடையாது, எல்லாம் ஓரம் கட்டியாச்சு. அப்புறம் உறவுகளில் உண்மை இல்லாமல், ஒரு உறவுல உண்மை இல்லைன்னா அப்புறம் என்னையா வாழ்வேன், நீ என்ன வாழ்ந்து கிழிக்க போகிற, என்ன பட்டம் கிடச்சி, என்ன ஆஸ்கார் கிடச்சி, அதை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற? உறவுகளில் உண்மை இல்லை, உறவுகளில் உண்மை வேண்டும். அப்புறம் என்ன, நட்பின் உண்மை இல்லாத, நட்பில் ஒரு உண்மை கிடையாது. நட்பு இல்லை, நட்பு எவ்வளோ சிறந்தது இந்த உலகத்தில், நண்பன் இருந்தால் போது சொல்லுவாங்க. அந்த நட்பில் கூட உண்மை இல்லை. உழைப்பில் திருப்தி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு உழைப்பதில் திருப்தி இருக்க வேண்டும். அது திருப்தியாக எங்கேயாவது உழைக்கிறாங்களா? அதுவும் இல்லை. நீதி, நேர்வு இல்லாமல் நீதி கிடையாது, நேர்வு கிடையாது, எதுவுமே இல்லை. நயவஞ்சகம், கள்ளத்தனம், களவாணி, கொள்ளை, திருட்டு, ஒருவர் அடித்து கொன்று அந்த பிணத்தையும் உண்பது. ஒருத்தன் அடிச்சுட்டு அதே பொறத்தையும் தின்றியப்பா, என்னப்பா இது? வாட் இஸ் திஸ்? நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போன்றான் சொல்கிறான். நரகத்துக்கு போய் அது எழுது அண்டாந்து பாரு, மேலே இருக்கிறதுல வானம், மேலே அப்படி அண்டாந்து பாரு, மேலே வானம், கீழே குஞ்சிப்பாரு பூமி, அவள்தான் இங்கே, அவள்தான், வேறு எதுவும் இங்கே இல்லைப்பா. இங்கே எல்லா மனிதர்களுமே இன்று வாழ்வதற்காகத்தான் வாழறாங்க. எல்லா மனிதரும் ஒன்றுதான் கேட்குறான், உன்னை கேட்குறான், அவரை கேட்குறான், எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இதை கேட்குறேன். எதுக்காக வாழ்கிறாய்? என்ன சாதிக்க போகிறதுக்காக வாழ்கிறாய்? என்ன சாதித்து விட்டாய்? அது கிடையாதுப்பா. எல்லாமே என்ன, எல்லாம் இந்த செகண்டுக்காக வாழறவங்க தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு வாழ்ந்தா போதுப்பா, ஏப்பா இந்த செகண்ட் வாழ்ந்தா போதுப்பா, ஏப்பா எல்லாமே லிவிங் ஃபார் டுடே, இன்னைக்கு வாழ்ந்தா போதுப்பா, நாளைக்கா பார்த்துக்கலாம்ப்பா, நேற்று ஆடப்போப்பா. இதுதான் எல்லாமே. இன்று வாழ்ந்தால் போதும் என்றே தான் வாழுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எதற்கு நமக்கு கோடானு கோடி சொத்துக்கள், பணங்கள், பதவிகள், பட்டங்கள்? சொல்லுங்க மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, உங்களுக்குத்தான் இதை நான் ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீ இன்று வீடு, வாசல், தோட்டம், துறை எதுவுமே இல்லை, ரோட்டில் தூங்கிட்டு இருக்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் சில்ட்ரன்ஸ். நீ கல்யாணம் கட்டியிருப்ப, நேற்று கல்யாணம் கட்டியிருப்பேன், இன்றைக்கே வந்து ஒய்ஃப் வந்து கர்ப்பமாகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் அது ஒரு குழந்தைய பற்றி போட்டுரும். இன்றைக்கே நீ வாடகை வீடு, இந்த 8-10 மாதத்தில் நீ வேலைக்கு போவியோ போக மாட்டியோ, பேரிடர்கள், பேரழிவுகள் என்னென்னமோ இருக்குது. அந்த குழந்தை பாவம், அந்த குழந்தைய பெற்று அதையும் அனாதாக்கி இல்லை குப்பைத்தொட்டில் போட்டுடுவேன், இல்லை ரோட்டில் போட்டுடுவேன், இல்லை எங்கேயோ போட்டுடுவேன். ஏன் அதை பற்றி இதோட ஒரு குழந்தை பெற்றுக்கிறோமே, இந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்க போகிறோம், இது என்னென்ன கேட்கும், இதுக்கு என்னென்ன பிடிக்கும், இதை எப்படி நம்ம பெருசாக வளர்க்க போகிறோம், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் வாழ்கிறாயே. உனக்கே வீடு இல்லை, நாளைக்கு அதுக்கு என்ன பண்ணிலை? உனக்கு வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் யுவர் வேஸ்ட். நீ எப்படி இருக்க? ஜஸ்ட் யுவர் வேஸ்ட் மேன். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை பாவம் இல்லையா? ஸோ
பாருங்க, நல்ல சாங் ஒன்று கேட்கு. யாரையும் நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. புரியல? யாரையும் நம்பி சாங் மேன், யாரையும் நம்பி நான் பிறந்தேன். இந்த மாதிரி தான். ஸோ வாழ்வு என்பது என்ன தெரியுமா? வாழ்வதற்காக, சாவதற்காக தான்ப்பா நம்ம பிறந்திருக்கோம். சாவறதுக்காக தான் பிறந்திருக்கோம். எல்லாரும் உலகத்தில் வாழறதுக்கு யாரும் பொறுக்கல. anyhow we are going to die. நம்ம சாவ தான் போகிறோம். அது இன்பமாக இருந்து விட்டு போனாலும் என்ன, அது சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போனாலும் என்ன, அது ஆரோக்கியமாக. ஆமாம், உன்னையே அறிவாய் என்கிறார் சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாய் என்கிறார் சாக்ரட்டிஸ். உண்மையாக வாழு என்றார் இயேசு. ஆசையே வேண்டாம் என்று சொன்னார் புத்தர். பாருங்கப்பா, அவங்க வாழ்வுகள்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. இன்றைக்கும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கி இருக்கிற நம்மை பற்றி நாம் என்னைக்கு ஒரு நாளாவது சிந்திக்கிறோம்ப்பா? ஐயோ, நான் யார், நான் போட்டுருக்க ட்ரெஸ் என்ன, காலையில் தூங்க போகிறேன், காலையில் ராத்திரி நல்லா தூங்குவேனா, நல்லா சோறு இருக்குதா? ஏன் உன்னை நீ அறிவதற்கு இப்படி யோசிக்கிற? உன்னை பற்றி நல்லா அறிந்து கொள்வதற்கு ஏன் தயங்குற? அப்படின்னா நீ ஒரு குற்றவாளியா? எதற்காக? அதனால் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் அண்ட் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், இந்த மாதிரி ட்ரக்கிங் போங்க. நான் வேணான்னு சொல்ல. சேம் டைம் ட்ரக்கிங் போங்க, எங்கெங்கெல்லாம் சுற்றுலா போக முடியுமோ போங்க. இந்த உலகத்தில் என்னெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போங்க. அப்போ தான் மக்களுடைய அந்தந்த வாழ்வாதாரம், அவங்க நடை உடை பாவனை அது இது எல்லாமே தெரியும். உலகத்தில் எவ்வளோ தீவுகள் இருக்குது, எவ்வளோ மலைகள் இருக்குது, எவ்வளவோ மலை கிராமங்கள் இருக்குது, ஆதிவாசிகள் இருக்குது, இன்றைக்கும் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் அது இது எல்லாம் மறைக்கப்பட்டு ஒதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களும் மனிதர்கள் தான். இதில் யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்க வேண்டாம். எல்லோரும் நல்லவரே. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லவங்க தான். அவங்க வாழணும், நம்மளும் வாழணும். அப்படிப்பட்ட இந்த இயற்கை, நம்மளை வாழ வைக்கக்கூடிய இந்த இயற்கை, ஐம்பூதங்களாகிய இயற்கை, ஐம்பூதங்கள் நம்மளால் வாழ முடியுமா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? இதை நம்ம எவ்வளோ சிலாபனப்படுத்திட்டோம், வெட்டி எடுத்துட்டோம், வேதனைப்படுத்திட்டோம், கஷ்டப்படுத்திட்டோம், மரம் வெட்டிட்டோம், எல்லாம் இந்த தனிமங்கள் கனிமங்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இந்த நிலக்கரி ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் தெரியுமா? நிலக்கரி அதையும் தூக்கிட்டோம், அதுவும் இல்லை. கரண்ட்டு நாளைக்கு தயாரிக்கணும்னு நிலக்கரி இல்லைன்னா எப்படி கரண்ட்டு தயார்படுவேன்? ஸோ எவ்ரி திங் இஸ் நம்ம கைவிட்டு போயிட்டு இருக்குது. நம்ம கைவிட்டு எல்லாமே போயிட்டே இருக்குது. நம்ம உயிரும் நம்ம விட்டு போகாமல் இருக்க வேண்டுமே என்றால் நாம் கொஞ்சமாவது உண்மையாக, இயற்கைக்கு உண்மையாக, நம் சொந்தங்களுக்கு உண்மையாக, நம் உறவுகளுக்கு உண்மையாக கண்டிப்பாக இருக்கணும். எல்லோரும் நம் உறவு தான். ஆதிவாசி வேற இல்லை, நம்ம வேற இல்லை. அவர்கள் பசி பட்டினியோடு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளார மழையில், இடரில், பள்ளத்தாக்கில், புதரில், மணல் குவாரியில், மணல் வெள்ளத்தில், புயல் காட்டில், சூறாவளி காட்டில், சுனாமியில் சிக்கி எரிமலையிலலாம் ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு கிடக்கான். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், இளைஞர்களே, வாலிப பெண்களே, நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உங்களுக்கு பிரியமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்கள். அது தவறு இல்லை. ஆனால் யாரையும் வருத்தாதீர்கள், யாருக்கும் துன்பம் தராதீர்கள். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக இன்னொருத்தனை வேதனைப்படுத்திடாத. முடிந்தா அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு உறவு பாலத்தை உருவாக்கிக்கொள். இல்லையா, நீ துன்பப்படுத்தாது, விட்டுடு. அவன் எப்படி போஷிட்டு போறான். உதவி செய்வேன். அவன் கேட்கல, உங்கள்கிட்ட வந்து கேட்டாடா, எனக்கு உதவி செய்ய கேட்டாடா, முடிஞ்சா குடி, இல்லையா போடா, உதவி செய்ய முடியாது போடா சொல்லி தொட்டி விட்டுரு. அவனை ஏன் வந்து ஆட்டோ போடுற, அவன் அவங்ககிட்ட இருக்கிறத ஏன் அபகரிக்கிற, அவங்ககிட்ட இருக்கிறத எதுக்கு பறிக்கிற, எல்லாத்தையும் புரிஞ்சிடு. அப்புறம் அவன் வந்தாரை வாழ வைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பண்பாடு இருக்கிறது? என்ன பண்பாடு, என்ன பூர்வீகம், என்ன ஒழுக்கம், என்ன நடைமுறை? இது ஒரு ஆட்டிடியூட்டே இல்லையே உங்கள்கிட்ட. ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் உள்ளவன் எந்த தவறையும் செய்ய மாட்டான். நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுட்டு நீ 10 பேர் 20 பேர் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போட்டு எப்படி செல்ஃபோனு விற்று கவுக்கலாம், எப்படி லோன் கொடுத்து கவுக்கலாம், எப்படி சிம் கார்டு விற்று கவுக்கலாம், எப்படி கவர்ச்சியான பேசி எல்லாரையும் மயக்கி அவங்க தலையில் எல்லாத்தையும் கட்டிடலாம். இதெல்லாம் நல்ல வாழ்க்கை இல்லை. அதனால் இது மோசமான ஒரு காலகட்டம். 2024 ஒரு மோசமான காலகட்டம். நான் மட்டும் சொல்லலை, பாம்பே அந்த அம்மா லேடி இந்த இதில் ஹங்கேரியில் பிறந்தாங்களே, நான் கண்ணு போயிடுச்சு. அந்த லேடி பேர் என்னதான், பாபா வாங்கு. அப்புறம் நாஸ்டாபிஸ்,
நாஸ்டாமஸ் 1503 பிறந்தார், 1000 கிபி. ஸோ இந்த போன்ற எல்லோ மக்களும் சொல்லியிருக்காங்க, இது பேரிடர் காலம், துன்பக் காலம், மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காலம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வெயில் வரும், அது வரும், திடீர்னு ஓவர் மழை பெய்யும், திடீர்னு ஓவர் வெயில் அடிட்டு ஏகப்பட்ட ப்ரிடிக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மைடியர் பீப்புள்ஸ் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருங்க, கொஞ்சம் சுத்தமாக இருங்க, கொஞ்சம் அரிசி பருப்பு அது மாதிரிலாம் வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. கேஸ் இல்லாமல் போயிடலாம். எங்கே பார்த்தாலும் காடெல்லாம் பார்த்தீங்கன்னு எரியுது. நான் படிக்கிறேன் டெய்லி, இந்த ஒரு மாதத்துக்குள்ள எங்கெங்கேயோ காடு எரிஞ்சுன்னு இருக்குது, எங்கெங்கேயோ பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு, எங்கெங்கேயோ மிகப்பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கு. ஸோ எல்லோரும் அலர்ட்டாக இருங்க, வெளியில் ஜாஸ்தி போக வேணாம். ஒரு அட்லீஸ்ட் நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு அப்படி ஜாலியாக குடும்பத்தோட, உறவுகளோட, நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஸோ இந்த ட்ரெக்கிங்கெல்லாம் போகாதுங்க. மலையிலலாம் பக்தி கிடையாது, பக்தி வீட்டுக்குள்ளேயே இருக்குது. மலை ஏறி போய் சாமியை பார்த்தா தான் உங்களுக்கு ஷோர் கிடைக்குமா? இஷ்டம், அது உன் நம்பிக்கை. நீ கடவுளை கூப்பிடுறது உன்னுடைய நம்பிக்கை. அதுக்கு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு இருக்குல்ல, ரைட்டு உடைய அதை காப்பாற்றுக்கிறதா ரைட்டு, ஓகே, அதில் நான் தலையில்லை. பட் இருந்தாலும் ட்ரெக்கிங் என்ற பெயரில், மலை ஏறுகிறேன் என்ற பெயரில் நிறைய வாலிப பிள்ளைங்க போகுது. பார்த்தா ஒரு அந்த மலை அந்த சுற்றுச்சூழலெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க. இந்த வாட்டர் கேன் அது இது குப்பை கிப்பெல்லாம் போட்டு இயற்கை அப்படியே வந்து மூடி கேவலமாக நாற்றம் எடுத்து போய் அழிவு கிடக்குது. ஸோ இதெல்லாம் தவறுங்கள். முடிஞ்சால் அவங்க நிறைய பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மழை ஏழன்னு எங்கே பார்த்தாலும் அந்த குப்பை கூழாங்க ஏழும், அது இது வாட்டர் கேன் பாக்கு போட்டது, தண்ணி அடிச்சது, பாட்டிலாம் கிடக்கு, எல்லாம் 20 பேர் 30 பேர் 50 பேர் 100 பேர் ஒன்று சேர்த்து போங்க. அந்த மலையில் சாமி கும்பிட போவேன்னா அங்கே கிடக்கிற அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி சேகரித்து குப்பை தொட்டில் கொண்டு போடுங்க. இட்ஸ் குட், சுத்தம் சோறு போட்டு சொல்கிறான், நீ போய் சுத்தப்படுத்து, இதெல்லாம் உனக்கு சோறு தானாக கிடைக்கும். ஸோ மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், என்னுடைய கோரிக்கை என்னென்றால், ஆசை என்னென்றால், இந்த மாதிரியெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் செஞ்சு ஒரு வீடியோ போட்டு வியூஸ் கிடைக்கும்ன்றதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்போக்கன் இங்கிலீஷோ, ஸ்போக்கன் ஹிந்தியோ, ஸ்போக்கன் மராட்டியோ, ஸ்போக்கன் லாட்டினோ, ஸ்போக்கன் ஸ்பானிஷோ, எதையோ ஒன்று மக்களுக்காக, அதுக்கு படித்து ஒன்று மாதிரி அறிவாளியாக வரணும் என்பதற்காக ஏன்னா ஒரு வீடியோ போடுங்க. நன்றி, இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.